ஜனங்களை நோக்கி, பின்னையும் அவர் இந்த ஜனங்களை நோக்கி, இதோ நான் உங்கள் முன்னே ஜீவ வழியையும் மரண வழியையும் வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நகரத்திலே தரிக்கிறவன் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் சாவான். உங்களை முற்றுகை போடும் கல்தேயர் வசமாய் புறப்பட்டு போய்விடுகிறவனோ பிழைப்பான். அவன் பிராணன் அவனுக்கு கிடைத்த கொள்ளைப் பொருளைப் போல இருக்கும். என் முகத்தை இந்த நகரத்துக்கு விரோதமாய் நன்மைக்கு அல்ல தீமைக்கே வைத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுக்கப்படும். அவன் அக்கினியால் அதை சுட்டெரிப்பான் என்று சொல் என்றார். சிதேக்கியா ராஜாவும் யூதாவின் மனுஷரும் எரேமியாவின் தீர்க்கதரிசன ஊழியத்தை நம்புகிறார்கள். எரேமியாவின் மீது மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை யூதா தேசத்திற்கு விரோதமாகவே வருகிறது. எரேமியா தங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுவார் என்று சிதேக்கியா எதிர்பார்க்கிறார். ஆனால் சிதேக்கியாவுக்கு கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து கோபமான வார்த்தைகளை புறப்பட்டு வருகிறது. சிதேக்கியாவும் யூதாவின் மனுஷரும் எரேமியாவின் மீது வைத்திருந்த கொஞ்ச நம்பிக்கையும் மதிப்பும் மரியாதையும் அற்றுப்போகிறது. எரேமியா கர்த்தருடைய கோபமான வார்த்தைகளை ராஜாவுக்கும் யூதாவின் மனுஷருக்கும் சொல்வதனால் அவர்கள் எரேமியாவின் மீது கோபப்படுகிறார்கள். யூதர்கள் தங்களுடைய பாவங்களுக்கு மனம் திரும்ப ஆயத்தமாய் இல்லை. எரேமியாவின் வார்த்தைகளை கேட்க கேட்க யூதா மனுஷரின் கோபம் அதிகரிக்கிறது. யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் கல்தையருக்கு தங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று எரேமியா ஆலோசனை சொல்லுகிறார். தங்களுடைய ஜீவனை காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அவர்களுக்கு இதை தவிர வேறு உபாயம் எதுவும் நியமிக்கப்படவில்லை என்று எரேமியா தெளிவுபடுத்துகிறார். யூதா தேசத்திலே ஏராளமான கள்ள தீர்க்கதரிசிகள் பொய்யான வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணுகிறார்கள். கர்த்தர் யூதாவின் மனுஷர் மீது பிரியமாய் இருப்பதற்காக அவர்கள் பொய் சொல்லுகிறார்கள். கர்த்தர் யூதா தேசத்தை பாதுகாப்பார் என்றும் கள்ள தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறார்கள். யூதாவின் மனுஷர் இதுவரையிலும் கள்ள தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை அதிகமாய் கேட்டார்கள். இப்போதோ எரேமியாவின் மூலமாய் கர்த்தருடைய உண்மையான வார்த்தைகள் வெளிப்படுகிறது. அதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்த நகரத்திலே தரிக்கிறவன் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் சாவான். என் முகத்தை இந்த நகரத்துக்கு விரோதமாக நன்மைக்கு அல்ல தீமைக்கே வைத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் தம்முடைய கோபத்தை வெளிப்படுத்துகிறார். கள்ள தீர்க்கதரிசிகளோ கர்த்தருடைய கோபத்தை மூடி மறைக்க முயற்சி பண்ணுகிறார்கள். கர்த்தர் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு தம்முடைய செய்தியை வெளிப்படுத்தவில்லை. அவர்கள் தங்களுடைய மனதின் விருப்பம் போல தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். தங்களுடைய சொந்த வார்த்தைகளை கர்த்தர் சொல்லுவதாக சொல்லி மாய்மாலம் பண்ணுகிறார்கள். எருசலேமின் குடிகள் தங்களுடைய நகரத்தின் அலங்கத்தை நம்புகிறார்கள். அந்நிய தேசத்தார் தங்களுக்கு உதவி புரிவார்கள் என்று நினைத்து அவர்களையும் நம்புகிறார்கள். தங்களுடைய சுய பலத்தையும் சுய பராக்கிரமத்தையும் நம்புகிறார்கள். நேபுகாத் நேச்சார் எருசலேமின் அலங்கத்திற்கு வெளியே முற்றுகை போட்டிருந்தாலும் அவனை தங்களால் ஜெயிக்க முடியும் என்று யூதாவின் மனுஷர் நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். ஆனால் நேபுகாத் நேச்சாரை யூதாவின் மனுஷரால் ஜெயிக்க முடியாது. யூதாவின் மனுஷர் நேபுகாத் நேச்சாரோடு யுத்தம் பண்ணும்போது அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாகவும் யுத்தம் பண்ண வேண்டும். யூதாவின் மனுஷர் மீது நேபுகாத் நேச்சார் ஒரு பக்கத்திலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மற்றொரு பக்கத்திலும் யுத்தம் பண்ணுகிறார்கள். கர்த்தர் தம்முடைய நீட்டிய கையினாலும் பலத்த புயத்தினாலும் கோபமும் உக்கிரமமும் மகா கடுமையுமாக அவர்களோடு யுத்தம் பண்ணுகிறார். எருசலேம் நகரம் பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் நகரத்தை அழிப்பதோடு அதை அவன் அக்கினியால் சுட்டெரிப்பான் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் தாமே தம்முடைய முகத்தை எருசலேம் நகரத்திற்கு விரோதமாய் நன்மைக்கல்ல தீமைக்கு வைத்திருக்கிறார். இந்த பேரழிவில் இருந்து யூதாவின் மனுஷராலும் எருசலேமின் குடிகளாலும் தப்பிக்கவே முடியாது. யூதாவின் மனுஷர் கல்தையருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவதை நிறுத்திவிட்டு அவனுடைய இரக்கத்திற்காகவும் தயவிற்காகவும் கெஞ்சி மன்றாட வேண்டும். யூதர்கள் கல்தையர் வசமாய் புறப்பட்டு போய்விட வேண்டும். அப்படி போனவர்கள் மாத்திரமே பட்டயத்துக்கு தப்பித்து பிழைப்பார்கள்.
அவர்களுடைய பிராணன் அவர்களுக்கு கிடைத்த கொள்ளைப்பொருள் போல் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கல்தையரோடு யுத்தம் பண்ணினால் மரணம் உண்டாகும். அவனுக்கு கீழ்ப்படிந்து அவனுடைய தேசத்திற்கு சிறைப்பட்டு போனால் மரணத்திற்கு தப்பித்துக் கொள்ளலாம். கர்த்தர் யூதாவின் மனுஷருக்கு விரோதமாய் இருக்கிறார், அவர்கள் மீது கோபமாய் இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கல்தையர் வசமாய் புறப்பட்டு போவதே அவர்களுக்கு நன்மையானது. கர்த்தர் யூதா மனுஷருக்கு முன்பாக ஜீவ வழியையும் மரண வழியையும் வைக்கிறார். எந்த வழியை தெரிந்தெடுக்க வேண்டும் என்று யூதாவின் மனுஷரே தீர்மானம் பண்ண வேண்டும். யூதர்களுக்கு இது தீர்மானம் பண்ண வேண்டிய காலம். கர்த்தரும் அவர்களுக்கு விரோதமாக இருக்கிறார். ஆனாலும் கர்த்தர் தம்முடைய கிருபையினால் அவர்களுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். அவர்கள் ஜீவ வழியை தெரிந்து கொண்டால் மரணத்திற்கு தப்பிப்பார்கள். மரண வழியை தெரிந்து கொண்டால் செத்து மடிவார்கள். கர்த்தருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படுகிற வழியே ஜீவ வழி. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொள். உபாகமம் 30:19. கர்த்தர் யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் அழித்து போட வேண்டும் என்று தீர்மானமாயிருக்கிறார். கர்த்தருடைய தீர்மானத்தில் மாற்றம் ஒன்றும் இல்லை. ஆனாலும் இதோ நான் உங்கள் முன்னே ஜீவ வழியையும் மரண வழியையும் வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வாக்கியத்தின் மூலமாக அவர்கள் தப்பித்துக் கொள்வதற்கு கர்த்தர் எந்த வாய்ப்பையும் கொடுக்கவில்லை. அவர்களுக்கு அழிவு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களால் அழிவுக்கு தப்பிக்க முடியாது. கர்த்தர் எருசலேமின் குடிகளுக்கு 2 விதமான அழிவை தீர்மானம் பண்ணி இருக்கிறார். அலங்கத்திற்கு வெளியே கல்தையர்கள் பட்டயத்தோடு இருக்கிறார்கள். அலங்கத்திற்கு உள்ளே பஞ்சமும் கொள்ளை நோயும் வந்திருக்கிறது. எருசலேம் நகரத்தில் தரிக்கிறவன் நகரத்திற்கு உள்ளே இருக்கிற பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் சாவான். எருசலேம் நகரத்தை விட்டு தப்பித்து ஓடிப்போக வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினால் அவனால் தப்பிக்க முடியாது. அலங்கத்திற்கு வெளியே இருக்கிற கல்தையர்கள் தப்பி ஓடுகிற எருசலேமின் குடிகளை தங்கள் பட்டயத்தால் வெட்டி போடுவார்கள். எருசலேமின் குடிகள் தங்கள் சுய பலத்தையோ சுய பராக்கிரமத்தையோ அந்நிய தேசத்தாரின் உதவியையோ நம்பாமல் கல்தையர் வசமாய் புறப்பட்டு போய்விட வேண்டும். தங்களை முற்றுகை போட்டிருக்கும் கல்தையரிடத்தில் சரணடைய வேண்டும். அப்படி சரணடைகிறவர்கள் மாத்திரம் மரணத்திற்கு தப்பிப்பார்கள். அவர்களுடைய பிராணன் அவர்களுக்கு கிடைத்த கொள்ளைப்பொருள் போல் இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். கல்தையரிடம் சரணடைகிற யூதர்கள் பலவான் கையில் இருந்து மீட்கப்பட்டவர்கள் போல இருப்பார்கள். யூதா மனுஷரின் முன்னோர்கள் கர்த்தருக்கு பயந்து ஜீவித்தார்கள். கர்த்தரும் அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு உதவி செய்தார். அசீரியர் யூதா தேசத்தின் மீது யுத்தம் பண்ண வந்தபோது கர்த்தர் அசீரியரை துரத்திவிட்டார். அசீரியருக்கு தோல்வி உண்டாயிற்று. அப்பொழுது நடந்தது போலவே இப்போது தங்களால் கல்தையரின் பாளையத்தை சூறையாடி போட முடியும் என்று யூதர்கள் நினைக்கிறார்கள். உன் கயிறுகள் தளர்ந்து போம். பாய்மரத்தை கெட்டிப்படுத்தவும் பாயை விரிக்கவும் கூடாமற் போம். அப்பொழுது திரளான கொள்ளைப்பொருள் பங்கிடப்படும். சப்பானிகளும் கொள்ளையாடுவார்கள். ஏசாயா 33:23. கர்த்தர் இப்பொழுது யூதாவின் மனுஷருக்கு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம் ஒன்றும் கொடுக்கவில்லை. அவர்கள் தங்களுக்கு தாங்களே வாக்குத்தத்தம் சொல்லிக் கொள்ளுகிறார்கள். கர்த்தர் அவர்களை சபிக்கிறார். ஆனால் அவர்களோ தங்களை தாங்களே ஆசீர்வதிக்கிறார்கள். கர்த்தர் யூதாவின் மனுஷருக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மாத்திரமே கொடுக்கிறார். அவர்கள் தங்களை முற்றுகை போடும் கல்தையர் வசமாய் புறப்பட்டு போய்விட வேண்டும். கல்தையரிடத்தில் சரணடைய வேண்டும். அப்போது அவர்களுடைய பிராணம் தப்பிக்கும். இந்த ஆலோசனையே கர்த்தர் யூதாவின் மனுஷருக்கு முன்பாக வைக்கும் ஜீவ வழியாகும். யூதா அழிக்கப்படும் வழிகள்: பட்டயம், பஞ்சம், கொள்ளை நோய். கல்தையருடைய சிறையிருப்புக்கு போனால் மட்டுமே யூதா தேசத்தாரின் ஜீவன் தப்பும். தங்கள் தேசத்தில் அவர்கள் தங்கியிருந்தால் அவர்கள் அங்கு மரித்து போவார்கள்.